என் அன்பு குழந்தையே, என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியையும் தாண்டி, நம்பிக்கையையும் பொறுமையையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நீ எனக்காக செய்தாக வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை நீ எனக்காக செய்யும் பட்சத்தில் உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் கழிந்து நீ என்னிடம் கேட்டதை பெறுவதற்கும் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் அது தயாராகி விடும் என்பதை இப்பொழுது தெரிவிக்க வந்திருக்கின்றேன். எத்தனை முறை நீ என்னிடம் கேட்டிருக்கின்றாய், நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஆதங்கத்தோடு என்னை நோக்கி உன் வழிபாட்டை வைத்திருக்கின்றாய். இப்பொழுது நான் சொல்ல போகும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து 7 நாட்கள் நீ செய்யும் பட்சத்தில் உன்னுடைய வேண்டுதலை சர்வ நிச்சயமாக நான் நிறைவேற்றியே தருவேன். என்னுடைய கதைகளை கேட்பதையும், என்னுடைய நாமங்களை சொல்வதையும், பிறர் என்னை பற்றி பேசுவதை ஆவலோடு செவிமடுப்பதையும் சுலபத்தில் யாராலும் செய்துவிட முடியாது. என்னுடைய அருள் பரிபூரணமாக இருப்பவர்கள் மட்டும்தான் அதை முழுவதுமாக முழு மனதோடு திருப்தியோடு செய்ய முடியும். அந்த வகையில் நீ என்னுடைய முழு பக்தனாக எப்பொழுதோ மாறியிருக்கின்றாய். உன்னால் இந்த விஷயங்களையெல்லாம் சுலபமாக செய்ய முடிகின்றது என்றால் என்னுடைய அருள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றது என்பதை இப்பொழுது தெரிந்து கொள். எனக்காக தினம்தோறும் தீபம் ஏற்றி உன்னுடைய வேண்டுதலை என் முன் வைத்து என்னுடைய வரலாற்றை, என்னுடைய கதைகளை சொல்லக்கூடிய அந்த சாய் சச்சரித்திரம் புத்தகத்தை தினந்தோறும் அத்தனை அத்தியாயங்களையும் பிரித்து 7 நாட்கள் தொடர்ந்து நீ படிப்பாயேயானால் உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் நிறைந்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதோடு மட்டுமல்லாமல் நீ என்னிடம் கேட்ட அத்தனையையும் பெறுவதற்கு அது ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, இதை நீ செய்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கை பல வெற்றிகளை பெற தயாராகிவிடும். உன்னுடைய வேண்டுதல் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அந்த புத்தகத்தின் மூலமாக என்னுடைய குரல் உன் செவியில் கேட்கும். எதையெல்லாம் நீ செய்ய வேண்டும், எதையெல்லாம் நீ செய்ய தவற வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு செவி கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன். இப்பொழுது ஓம் சாய்ராம் என்று ஒரு முறை பதிவிட்டுவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது. நீ என்னிடம் கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. தொடர்ந்து 7 நாள் தீபம் ஏற்றி என் முன்னால் அமர்ந்து என்னுடைய கதைகளை நீ பாராயணம் செய்வாயேயானால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் வெற்றியை காணும். அதற்கான சரியான நேரம் இப்பொழுது வந்திருப்பதால் என்னை நம்பி இதை மட்டும் செய்வாயா? உன்னிடம் நான் கேட்பதும் இதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் அதிகமாக இருந்ததால் சோதனைகளை இவ்வளவு நாள் சந்திக்க வேண்டி இருந்தது. அந்த சோதனைகளையும் மீறி நீ சாதிக்க வேண்டுமானால் ஒரு சில விஷயங்களை நீ செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்கின்றேன், ஆணையிடுகின்றேன், கட்டளையாக வைக்கின்றேன். என்னுடைய பக்தனாக இதை மட்டும் நீ செய்ய தவறாமல் இருப்பாயானால் உன்னுடைய வேண்டுதல் சர்வ நிச்சயமாக நிறைவேறியே தீரும். என் அன்பு குழந்தையாகிய உன்னை கஷ்டப்பட ஒரு பொழுதும் நான் அனுமதிப்பது இல்லை. அந்த கஷ்ட காலங்களில் எல்லாம் கரம் கொடுத்து உன்னை காப்பாற்றதான் நான் துடிப்பேன். அந்த வகையில் பல இடங்களில் நீ கஷ்டப்படும் பொழுது உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன். மேலும் என்னுடைய கதைகளையும் லீலைகளையும் இப்பொழுது நீ தொடர்ந்து படிப்பாயேயானால் அதில் இருக்கக்கூடிய வாழ்வின் ரகசியங்களை எல்லாம் நீ கற்றுக்கொள்ள தயாராகி விடுவாய். அந்த வாழ்வின் ரகசியங்களும் சூட்சமங்களையும் நீ தெரிந்து கொள்வாயேயானால், உள்வாங்கிக் கொள்வாயேயானால் அது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்ப்பதற்கும் உன் வாழ்க்கையில் நீ படிப்படியாக முன்னேறுவதற்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். உன்னுடைய துன்பங்கள் தொலைவதற்கு அதுதான் அடிப்படையாகவும் அமையும். தொடர்ந்து மனமாற உள்வாங்கி நீ அதை படிப்பாயேயானால் உன்னுடைய வாழ்க்கை அதிக அளவில் நன்மையை பெறும். எல்லையில்லா சக்தியை உனக்குள் நான் புகுட்டி விடுவேன். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீ சுலபத்தில் வெல்லக்கூடிய அளவிற்கு சக்தி உனக்குள் இருந்து பிறப்பெடுக்கும். பிறரால் செய்ய முடியாத விஷயங்களையெல்லாம் சுலபமாக நீ செய்து முடிப்பாய். பிறர் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீ சாதாரணமாக
கடந்து வந்து விடுவாய். என் அன்பு குழந்தையே, உனக்குள் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்பது இனி அதிக அளவில் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற நன்மைகள் என்பது அதிக அளவில் இருக்கும். உன்னுடைய வேண்டுதல்கள் என் மூலமாக நிறைவேறியே தீரும். நல்லது நடக்கும்.